இப்போ நம்ம கோழி பண்ணை வச்சுருக்கோம், பெருவிட வளர்க்குறோம், சிறுவிட வளர்க்குறோன்னா இதை வெளியில் சொன்னாலே இது என்ன ஒரு தொழிலான்ற மாதிரி பார்க்குறீங்க. இது ஏன் இந்த சிந்தனை உங்களுக்கு இப்படி வருதுன்னு எனக்கு புரியல. என்னை சுற்றி இருக்கிறவங்களே படிச்சுட்டு ஏன்டா உனக்கு இந்த வேலைன்னு தான் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் பிறந்ததே இப்படி தான். நம்ம வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் தான், படித்தது தான் போயிட்டு வெளியில் படித்தோம். வளர்ந்தது இப்போ பிறந்தது எல்லாம் கிராமத்தில் தான். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இருந்தோம். சரி, அதையே நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணுன்ட்டு தான் கோழி பண்ணை ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. மாதம் நல்ல எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் இருக்குது, நல்ல ஒரு கெய்னிங் இருக்குது. கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய சேலரியை விட அதை விட 2 மடங்கு தான் சம்பளம் மாதிரி வந்துக்கிட்டுருக்கு. அதே மாதிரி 8 மணி நேரம் வேலையை பேஸ் பண்ணி தான் நான் இங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்குள்ளே நான் ஒருத்தங்கிட்ட வேலை செய்கிறேன், அவர் எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அவர் ப்ராஃபிட் பார்க்குறாரு. இங்கே இருக்கக்குள்ளே என்னோட ப்ராஃபிட்டை நானே தீர்மானிக்கிறேன், நானே ஒர்க் பண்ணுறேன். அவ்வளோதான் வித்தியாசமாக தவிர தொழிலில் எதுவும் பெரிய தொழில் சின்ன தொழில்லாம் கிடையாதுங்க. அதுலேயும் கோழி வளர்க்குறது ஒரு சிறந்த தொழில் தான். நீங்கள் இந்த ப்ரீடுன்னு இல்லை, எந்த ப்ரீடை தேர்ந்தெடுத்து வளர்த்தாலும், அது பெருவடையாக இருக்கலாம், சிறுவடையாக இருக்கலாம், இடவேட்டாக இருக்கலாம், கடகநாத்தாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு ப்ரீடை நம்ம எடுத்து இதுதான் நம்ம மூச்சாக ஒர்க் பண்ணுறோம், வளர்க்க போகிறோம், இதை வச்சு தான் நம்மளோட ப்ரெட் அண்ட் பட்டர்னு முடிவு பண்ணிட்டோம்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் அதில் பண்ணுவோம். இது எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, ஒருத்தன் விவசாயம் பண்ணுறான், இல்லை கோழி பண்ணை வைக்கிறான், இல்லை ஏதோ ஒரு ஆட்டு வளர்க்குறான், மாடு வளர்க்குறான்னா அவனை ஏதோ பழக தெரியாத ஆள் மாதிரி பார்க்குறது, இல்லைனா ஒரு ஏளனமாக பார்க்குறது, இதை மாற்றிக்கணும். இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, அதை ஒரு தொழிலாகவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. மக்கள் மத்தியில் இது ரொம்ப பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் பால் வேணும், ஆனால் மாடு வளர்க்கக்கூடாது. எல்லாருக்கும் கோழி கறி வேணும், யாரும் கோழி வளர்க்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆட்டுக்கறி வேணும், ஆனால் ஆடு வளர்க்கக்கூடாது. எல்லோரும் சாப்பிட்ணும், ஆனால் யாரும் விவசாயம் பண்ணக்கூடாது. விவசாயம் பண்ணுறவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது, கோழி வளர்க்குறவனுக்கு நம்ம மதிக்கக்கூடாது, ஆடு வளர்க்குறவனை நம்ம கிட்ட சேர்க்கக்கூடாது. என்ன இது மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. ஒரு கம்பெனியில் போய் 5000 சம்பளம் வாங்குறான்னா அவனை விட இவன் 3 மடங்கு சம்பாதிக்கிறான். கம்பெனியில் போய் 8 மணி நேரம் வேலை செய்யணும், நினச்ச நேரத்தில் லீவு கிடைக்காது, நினச்ச இடத்துல நம்ம ஒய்ஃபையோ இல்லை பிள்ளைங்களையோ கூட்டு போக முடியாது. அதுக்கு போய் ஹெச்ஆர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க, நம்ம எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். தீபாவளி பொங்கலுக்கு லீவு கிடைக்காது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் நினச்சேன்னா லீவு தான், நினச்சா எங்கே வேணாலும் போயிட்டு வருவேன், நினச்சா ஒரு டூர் போயிட்டு வருவேன், நினச்சா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணுவோம். அதை விட இதில் கூடுதல் வருமானம் தான். அதனால் இந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கிங்க. ஒருத்தன் விவசாயம் பண்ணுறான்னா அவனை யாரும் கொண்டாடவும் தேவையில்ல, யாரும் அவனை மட்டமாகவும் நினைக்க தேவையில்ல. அது அவனுக்கான தொழில், அவ்வளோதான். இதில் படிச்சுட்டு விவசாயம் பண்ணுறான், பழக தெரியாதவன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது நான் இன்றைக்கி பர்சனலாக ஒருத்தர்கிட்ட பேசி அந்த ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆனால் அவர் என்கிட்ட பேசக்குள்ளே என்ன சொல்கிறாரு, ஏன் இந்த வேலைன்ற மாதிரி பேசுகிறாரு. இத்தனைக்கும் அவரோட நான் நல்லா தான் இதில் சம்பாதிக்கிறேன், அவரால் போய் பர்மிஷன் கேட்டு லீவ் போட்டு வர முடியாது, நான் தான் போவேன். இது எல்லாம் தெரிஞ்சே அவருக்கே இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னா எல்லாருக்கும் அப்போ இப்படி இருக்குமோன்னு ஒரு சின்ன உறுத்தல். அதனால தான் இது பேச வேண்டிய சூழ்நிலை. அதே மாதிரி அரசாங்கம் ஒரு திட்டம் அறிவிக்குது, ஸ்கீம் அறிவிக்குது அப்படின்னா அந்த திட்டம் விவசாயத்தை சேர்றதுக்கு முன்னாடியே, விவசாயிகளை சேர்றதுக்கு முன்னாடியே அந்த திட்டம் எக்ஸ்பைரி ஆகி போயிடுது, காலாவதியே ஆகிடுது, தெரிய மாட்டுது. ஒரு கோழி பண்ணைக்கு ஒரு லோன் கொடுக்குறான், இல்லை மாட்டு பண்ணைக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்க, இல்லை மானியத்தில் ஒரு பண்ணை அமைச்சு தராங்கன்னா அது சென்றடைய மாட்டுது. நடிகைக்கு நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் சேனலில் பேசுகிறாங்க. ஆனால் இந்த விவசாயம் இந்த ஸ்கீமில் இவ்வளோ லாபம் இருக்குங்க, நீங்கள் இதை முன்னெடுத்து பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு சேனலுக்கும் மனசு வரமாட்டுது. நியூஸில் சொல்கிறதுக்கு கூட மனசு வரமாட்டுது. இது என்ன கணக்குன்னே தெரில. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும்,
ஒரு வேளாண் பட்ஜெட்டை முழுமையாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து அரசாங்கத்தோட பொறுப்பு. அதுக்கு ஈக்குவலான பொறுப்பு மீடியாவுக்கு. ஆனால் இருக்கிற ஸ்கீம் எதுவுமே தெரியல. அந்த லட்சணத்தில் தான் நம்மளோட மீடியாக்கள் வந்து நம்மளை வச்சுருக்கு. ஒரு நடிகையோட நாய்க்குட்டி செத்தா அதுதான் விளம்பரமாக போயிடுது. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஏர்டெல் நிறுவனமோ ஜியோ நிறுவனமோ ஒரு ஸ்கீம் அறிவிச்சானா அது வந்து உடனே அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரொம்ப பிரபலமாக போகுது. அவங்க வந்து இன்னையிலேருந்து ரேட்டு ஏற்றுறாங்க, இன்னையிலேருந்து ரேட்டு குறைக்கிறாங்க, 1.5 GB சும்மா கொடுக்குறாங்க, இல்லை 1.5 GB வந்து காசு கொடுக்குறாங்கன்னு. ஆனால் விவசாயத்துக்காக அறிவிக்கிற ஸ்கீமோ அறிவிக்கிற ஒரு மானியமோ எதுவுமே வந்து விவசாயியை போய் சேரவே மாட்டுது. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இது அவர்கிட்ட பேசின அந்த ஆதங்கத்தோடு இது பதிவு பண்ணுறதால கொஞ்சம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. இதெல்லாம் சரியாக நடந்தால் ஒரு வேளை நல்லா இருக்குமோன்னுமோ. இல்லை சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் வந்தால் ஒரு வேளை வந்து மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறதெல்லாம் ஒரு ப்ராப்பராக கொண்டு வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக வருமோ. அது வந்தால் தான் தெரியும். மேபி அந்த சிந்தனையாவது அவருக்கு இருக்குது. ஆளுகிற அரசாங்கமோ இதுக்கான முன்னெடுப்பு எடுத்த மாதிரி எனக்கு எதுவும் தெரில. பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனம் வருது, அது வருது, வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே சாத்தியப்படுற மாதிரி தெரிய மாட்டுது. நம்ம எந்த தொழில் செய்கிறோன்றதெல்லாம் ஒரே ஒரு பர்சன் கூட முக்கியம் கிடையாது. நாம் செய்கிற வேலையை உண்மையாக செய்கிறோமா, ஒழுங்காக செய்கிறோமா, அதில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமா, ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அதுலேயே உழைப்பை போடுறோமா, அதிலேருந்து நம்ம கெயின் பண்ணுறோமான்றது தான் முக்கியம். அதுலேருந்து நம்ம கெயின் பண்ணுறோமான்றது தான் முக்கியம். அதை விட்டுட்டு இவன் இந்த தொழில் செய்கிறான் அந்த தொழில் செய்கிறான் அதெல்லாம் வந்து தேவையில்லாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிஸ்னஸ் தாங்க பெஸ்ட்டு. அதை வந்து அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ இல்லை அடுத்தவங்களை வந்து இது பண்ணுறதோலாம் இருக்கவே கூடாது. நான் செய்கிற தொழில் வந்து எனக்கு பிடிச்சி பண்ணுறேன். அதில் என்ன வருமானம் வரும்னு எனக்கு தெரியும். என் கொல்லியில் போய் 2 கத்திரிக்காயை பறித்து போட்டு 2 மிளகாய் செடியிலேருந்து 2 மிளகாயை பறித்து போட்டு 4 தக்காளியை பறித்து நான் வந்து நல்ல மாதிரியாக தான் வாழறேன். பூச்சி கத்திரிக்காயாக இருக்கும், ஆனால் அது மருந்து அடிக்காத நான் வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. என்னோடய செலவுன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து என் குடும்பம் மொத்தமாக சாப்பிட்றதுக்கு 100 ரூபாய் ஆகாது. அவ்வளோதான் எங்களோட வாழ்க்கை. ஆனால் இது வந்து கிராமத்து வாழ்க்கை, இல்லை இந்த கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறதுனா நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல.